ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா துளசி செடிங்க நிறையவே வளர்ந்துருந்தது. அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே பிடுங்கி எறிஞ்சிருந்தேன். அது நம்ம வீட்டு முன்னாடி வளர்ந்த துளசி இல்லையே, அது ஆஸ்பீஷியஸ் அந்த துளசி லீவ்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. உடம்புக்கும் நல்லதுலாம் சொல்லுவாங்கள்ல. இந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த துளசியெல்லாம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அதனால் அந்த துளசியை நான் வீண் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அதெல்லாமே உட்காந்து க்ளீன் பண்ணி அது தண்ணியில் போட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறம் வீட்டில் இந்த மாதிரி ரேஷன் கடையில் கொடுப்பாங்கல்ல, அந்த வேட்டி இருந்தது. அந்த வேட்டியை மடித்து நான் அதில் காய வச்சுருந்தேன். நல்லா ஒரு 1 வீக் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நான் ரன் பண்ணிக்கிட்டேன். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கவே இல்லை. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுக்குது, அந்த மாதிரி பொடிசாக பொடி பொடியாக ஆகிறதுக்கு. இது மிக்சியில் போட்டு ரன் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா நல்லா மனம் வீசுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, அது நல்லா ஆல்ரெடி கழுவி காய வச்சுருந்த ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நான் இது கொஞ்சம் சேர்த்து தான் நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த துளசி லீவ்ஸை இந்த மாதிரி நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த துளசி பவுடரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெர்பல் டீ போட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக் போடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ரெசிபிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கசூரி மெத்தி மாதிரி நம்ம லேசாக துளசியும் சேர்த்து நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. அந்த மாதிரி சமைக்கலாமா கூடாதான்னு தெரியல, பட் வாசம் நல்லா தான் இருக்குது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அடுப்பு இறக்குனதுக்கப்புறம் லேசாக ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டு கலந்துட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இந்த டீ போட்டு குடிங்க. இந்த துளசி டீ நல்லது தான் உடம்புக்கு. ஸோ இந்த மாதிரி நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதே போல் இந்த ஆர்கானிக் துளசி பவுடர்லாம் நம்ம நெட்டில் பார்க்குறப்ப விலை கூட தான் இருக்குது. நம்ம வீட்டு முன்னாடி சும்மா தானே வளருது. அதை ஒரு மெனக்கெட்டு நம்ம ஒரு 1 வீக் கழித்து நம்ம இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கிட்டால் நமக்கு அது ஃப்ரீயாகவே கிடச்சிடுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் துளசி பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள். துளசியை வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லது தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காய வச்சதுக்கப்புறம் அரைக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சத்தெல்லாம் கூட குறைஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக தினமும் ஒரு 3 துளசியோ ஒரு 5 துளசியோ இலையோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. வெறும் வயிற்றில் சாப்பிட்றப்ப நல்லது. ஈவன் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கூட அது நல்லதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த துளசி லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறப்ப அதில் தீர்த்தத்தில் துளசியெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த தீர்த்தம் குடிக்கிறப்ப நல்லா மணமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். சளிக்கெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன் துளசி அந்த இலைங்கள். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனல் கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த சேனலில் வீடியோஸ் போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மறக்காமல் நம்மளோட வீடியோஸை பார்ப்பீங்க. ஸோ see you with another interesting video. Until then, have a great day. Bye bye.